வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வித்தியாசமான முறையில் சுவையான பிரெட் ஆம்லேட் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த எக்கோட கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு மிளகாய் தூள்லாம் இந்த வெங்காயத்தோட எல்லா பக்கமுமே நல்லா பரவி இருக்கும். இப்போ இதில் 3 முட்டை வந்துட்டு உடச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம எப்போவுமே பிரெட் ஆம்லெட் செய்யும்பொழுது அந்த ஆனியன்லாம் குறைச்சலாக சேர்க்கணும், எக்கு வந்துட்டு ஜாஸ்தியாக சேர்த்துக்கணுங்க. இப்போ இதை நல்லா வந்துட்டு அடித்து கலந்துக்கிறலாம். நுர பொங்குற அளவுக்கு நல்லா இது போல் அடித்து கலந்து எடுத்துக்கோங்க ஒரு விஸ்கு வச்சு. நம்ம கரம் மசாலாலாம் சேர்க்குறதுனால இதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சுவையும் வந்துட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா அடித்து கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற எக்கை வந்துட்டு இதில் ஊற்றிக்கிற போகிறோங்க. ரொம்ப சூடாகிடக்கூடாது. இந்த தவா வந்துட்டு லைட்டாக சூடான உடனேயுமே இந்த எக்கை வந்துட்டு நம்ம ஊற்றிடணும். ரொம்ப சூடானதுக்கப்புறம் ஊற்றினா ஆம்லேட் மாதிரி பொரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடியே இதை வந்துட்டு ஊற்றிடணும். இப்போ இதில் எத்தனை ப்ரெட்டு வந்துட்டு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1லேருந்து 4 வரைக்கும் அந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற ஆம்லேட்டில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அந்த மிச்சம் இருக்கிற ஆம்லேட்டெல்லாம் நல்லா இதை ப்ரெட்டு வந்துட்டு உறிஞ்சிக்கிறோம். உறிஞ்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு இப்படி போட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம மறுபக்கம் திருப்பி கொடுக்கணும். பார்த்து பொறுமையாக திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், திருப்பி விட்டாச்சு. மறுபக்கமும் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. இதை திருப்ப மடித்து கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற அளவுகளில் இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இதே போல் பிரெட் ஆம்லேட் போடும்போது அந்த ஆனியன் எல்லாம் சேர்க்காம வெறும் எக்கு மட்டும் பெப்பர் போட்டு கலந்து இது போல் ஊற்றி அதில் ப்ரெட்டு வச்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ பார்க்க மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.